السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة أعدت للكافرين. قال النبي صلى الله عليه وسلم: من كان له 3 بنات فصبر عليهن وكساهن من جدته كن له حجابا من النار أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இறைச்சமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமிக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அக்டோபர் 11ஆம் நாளை சர்வதேச பெண் குழந்தை தினமாக உலகம் கடைபிடித்து வருகிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா 16வது சூராவின் 58வது ஆயத்தில் وَإِذَا بُشِّرَ أَحَدُهُم بِالْأُنثَىٰ ظَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ, அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சுப செய்தி சொல்லப்பட்டால் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பெண் குழந்தை பிறப்பையே ஒரு நல்ல செய்தியாக, சுப செய்தியாக, குடும்பத்தின் நல்வரவாக, ரஹ்மத்தாக, பரக்கத்தாக மார்க்கம் பெண் குழந்தை பிறப்பை பற்றி சொல்லி காட்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்பாக மிக மோசமாக வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருந்த பெண் சமூகத்திற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்புரிமை கொடுத்து தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், முஸ்லிமாக பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கல்வியை கற்றுக்கொள்வது அவசியம், கடமை என்று பெண்களுக்கும் கல்வி உரிமையை கொடுத்து பிறப்புக்கே வழியில்லாமல் முற்காலத்திலிருந்தே பெண் குழந்தைகள் ஒதுக்கப்பட்டுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் பெண் ஒரு சாத்தானிய தீண்டுதலுக்குரியவள், ஷைத்தானுடைய தீண்டுதலுக்கு உரியவள் பெண். அவளது ஒவ்வொரு நடவடிக்கையும் மோசமானது.
பெண் பிறப்பும் மோசமானது, பெண்களுடைய வளர்ப்பும் மோசமானது. அவர்கள் குறிப்பிட்ட காலகட்டங்களில், தீட்டுக்கான நாட்களில் குடும்பத்திலிருந்து ஒதுக்கப்படுதல் போன்ற எல்லா விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் இஸ்லாம் அவர்களுக்குண்டான ஒட்டுமொத்த உரிமைகளையும் பெற்றுக் கொடுத்தது. பிறப்புரிமை கொடுத்து, கல்வி உரிமை கொடுத்து, ஒரு பெண் கல்லை போன்றவள், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் சொல்வாங்க. அவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கிற உரிமை, அவளுக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்க வேண்டிய அவசியமும் கூட கிடையாது. எந்த கணவன் அவளுக்கு மனமுடித்து வைக்கப்படுகிறானோ அவனோடுதான் அவள் வாழ்ந்தாக வேண்டும். அவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது. கணவன் இறந்து விட்டால் கணவனோடு சேர்ந்து இவளும் தீக்குளிக்க வேண்டும், உடற்கட்டை ஏற வேண்டும். கணவனுடைய இறப்புக்கு பிறகு இவளுக்கு வாழக்கூடிய உரிமையும் கிடையாது என்றெல்லாம் மிக மிக மோசமாக ஒதுக்கப்பட்டிருந்த காலத்தில் இஸ்லாம் அவர்கள் கணவனை தேர்வு செய்யும் உரிமையை கொடுத்து, வாழுகிற காலத்தில், வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் எப்படி இருந்தாலும் கல்லானாலும் கணவன், கல்லையே கட்டி வைத்தாலும் அவன்தான் கணவன் என்றால் அவனோடுதான் வாழ்ந்த வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை மாற்றி, அவன் இவளுக்கு ஒத்து வராதவனாக இருந்தால், பிடிக்காதவனாக இருந்தால், அவன் மூலம் இவளுக்கு நோவினை ஏற்படும் என்கிற சூழல் இருந்தால், அப்போது அவர்கள் விவாகரத்து பெற்றுக் கொள்கிற உரிமையையும் பெண்ணுக்கு கொடுத்து, அவளுடைய தகப்பனிடமிருந்து, கணவனிடமிருந்து, சகோதரர்களிடமிருந்து அவளுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துரிமையை கொடுத்து, இப்படி எல்லா உரிமைகளையும் இஸ்லாம் பெண்ணுக்கு கொடுத்தது. இன்று பெண்களுக்காக கொண்டாடப்படுகிற எந்த விழாக்களாக இருந்தாலும், பெண்ணை பெருமைப்படுத்துகிறோம் என்கிற பெயரில் செய்யப்படுகிற எந்த நிகழ்வாக இருந்தாலும், ஒரு பெண் ஆபாச பொருளாக பார்க்கப்படுகிறாள், ஆபாச பொருளாக சித்தரிக்கப்படுகிறாள். அதை தாண்டி கண்ணியப்படுத்தப்படுகிற பெண்களோ, சிறந்த எண்ணத்தோடு பார்க்கப்படுகிற பெண்களாகவோ நிச்சயமாக அவர்கள் இல்லை. இந்த உலகம் அவர்களுக்கு உரிமை வேண்டும் என்று கேட்கிறது. ஆனால் அவர்களுக்கு எது தேவையான உரிமையோ அதை மிக அழகாக மார்க்கம் கொடுத்திருக்கிறது. 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு அரசியலில் வேண்டும் என்று நீண்டகால போராட்டத்தின் விளைவாக தற்பொழுது எம்சி போன்ற சிறு சிறு பதவிகளில் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு அளிக்கப்படுகிறது. சட்டமன்றத்திலேயும் நாடாளுமன்றத்திலேயும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று 2023 சட்டம் இயற்றப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது அமல்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. எதுக்காக அந்த 33% கேட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. 34 கூட கேட்டிருக்கலாம், அல்லது 32 கூட கேட்டிருக்கலாம். ஆனால் கேட்டது 33% இடஒதுக்கீடு, கொடுக்கப்பட்டிருப்பதும் 33% இடஒதுக்கீடு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 33வது சூராவின் 33வது ஆயத்தில் சொல்கிறார். 33வது சூராவின் 33வது ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார், வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலிய்யத்தில் ஊலா. அவர்களுக்கு உண்டான உண்மையான உரிமை எது? பெண்களுக்கான சரியான உரிமை எது? அவர்கள் பாதுகாக்கப்பட்ட பெண்களாக வாழ வேண்டும் என்றால், வளர்க்கப்பட வேண்டும் என்றால், அவர்களுக்கு உண்டான சரியான உரிமையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 33வது சூராவின் 33வது ஆயத்தில் சொல்கிறார், வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன, நீங்கள் உங்கள் வீடுகளிலேயே தங்கியிருங்கள். வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலிய்யத்தில் ஊலா, முற்காலத்தில் நீங்கள் சுற்றித் திரிந்தது போல நீங்கள் சுற்றித் திரியாதீர்கள். அவர்களுக்கான உரிமை அதுதான்.
அவர்களுக்கு உண்டான பாதுகாப்பு இருந்துதான். பெண் பொத்தி பாதுகாக்கப்பட வேண்டியவள், அதற்காக வீட்டுக்குள்ளேயே அடைக்கப்பட வேண்டியவள் அல்ல. அவளுக்குண்டான முழு உரிமையையும் இஸ்லாம் வழங்கியது. எது அவளுக்கு தேவையானதோ அவைகளை கொடுத்தது. எது அவளுக்கு பாதகமாக அமையுமோ, எது அந்த பெண்ணுக்கு பாதகமாக அமையுமோ அதையெல்லாம் இஸ்லாம் மிக சரியாக தடுத்தது. ஆனால் பாதகமாக அமைவதை கூட தனக்கு தேவையான உரிமை என்று எப்போது பெண் சமூகம் கருத ஆரம்பித்ததோ, நினைக்க ஆரம்பித்ததோ, அதற்காக போராட ஆரம்பித்ததோ, அப்போது பெண்களுக்குண்டான வன்கொடுமைகளும் அதிகமாக ஆரம்பித்தது. எப்ப பெண்கள் அவர்களுக்கு தேவையில்லாதவைகளை கூட தேவையான உரிமைகள் என்று கருத ஆரம்பித்தார்களோ அப்போது அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். அப்போது அவர்களுக்கு உண்டான பிரச்சனைகள் பெரிதாக விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பித்தது. இஸ்லாமிக அழகாக அவருக்கு உண்டான தன்மைகளை கொடுத்தது, பிறப்புரிமையை கொடுத்தது, கல்வி எவ்வளவு தேவை என்பதை கொடுத்தது, கல்வி கற்றுக்கொள்வதில் தவறில்லை என்கிற உரிமையை கொடுத்தது, வியாபாரம் செய்யலாம், வணிகம் செய்யலாம் என்கிற உரிமையை மார்க்கம் அவர்களுக்கு கொடுத்து. ஆனால் எப்படி படிக்கணும், எப்படி வியாபாரம் செய்யணும், அந்த ஒழுக்க நடைமுறைகளை சொல்லி காட்டியது. ஒரு பெண்ணுக்கு கல்விக்குண்டான உரிமை இருக்கிறது, ஆனால் அவள் இப்படித்தான் கல்வி கற்க வேண்டும் என்கிற நடைமுறை இருக்கிறது. கோ எஜுகேஷனாவோ, ஆண்களோடு சேர்ந்தோ, வயதுக்கு வந்த பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆம்பளை பிள்ளைங்களோட சேர்ந்து கல்வி கற்றுக் கொள்வதோ, எல்லோரும் இருக்கிற இடங்களிலே அவளும் சேர்ந்து வியாபாரம் செய்வதோ அதை மார்க்கம் தடுத்தது. அவள் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டுமோ இப்படித்தான் வியாபாரம் செய்ய வேண்டும் என்கிற முறையோடு அனுமதி கொடுத்தது. இப்படித்தான் அவள் கல்வி கற்க வேண்டும் என்கிற முறையோடு அனுமதி கொடுத்தது. ஆனால் என்ன அனுமதி கிடைத்ததோ அதை முறையற்று அந்த பெண்கள் பயன்படுத்த ஆரம்பித்த போது அவர்களுக்குண்டான சிரமங்களையும் கஷ்டங்களையும் அவர்கள் பெற ஆரம்பித்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், மன் கான லஹு ஸலாஸ பனாத்தின் ஃபஸபர அலைஹின்ன வகஸாஹுன்ன மின் ஜித்தத்தி குன்ன லஹு ஹிஜாபம் மினன் நார். பெண்கள், பெண் குழந்தை என்பது வெறுமனே ரஹ்மத்தானது, பரக்கத்தானது, முபாஷரத்தானது, சுப செய்திக்குள்ளது என்பது மட்டுமல்ல. ஒரு பெண் குழந்தை தன்னுடைய பெற்றவர்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கும் கேடயமாக கூட அமையும். யார் ஒரு 3 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களை ஒழுக்கத்துடன் வளர்த்து அதில் ஏற்படுகிற சிரமங்களை சகித்துக் கொண்டாரோ அந்த பெண்கள் குன்ன லஹு ஹிஜாபம் மினன் நார், இவருக்கு நரகத்தின் தடையாக, நரகத்திலிருந்து இவரை பாதுகாக்கிற கேடயமாக அந்த பெண் குழந்தைகள் திகழும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மன் ஆல ஜாரியத்தைனி ஹத்தா தபுலுகா ஜாஅ யௌமல் கியாமத்தி அன வ ஹுவ வ லம்ம பைன அஸாபிஹி. யார் 2 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்கள் பாலிகாகும் வரை, வயதுக்கு வரும் வரை ஒழுக்கத்தோடு அவர்களை வளர்ப்பார்களோ நானும் அவரும் நாளை மறுமையில் இப்படி இருப்போம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விரல்களையும் சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் குழந்தைகளை வளர்ப்பதில் இருக்கக்கூடிய சிரமத்தையும் பெண் குழந்தைகளை வளர்ப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மணிபுத்துலிய மின் ஹாதிஹில் பனாத்தி பிஷைஇன் ஃபஅஹ்ஸன இலைஹின்ன குன்ன லஹு சித்ரம் மினன் நார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த பெண் குழந்தைகள் மூலமாக சோதிக்கப்பட்டு சிரமத்திற்குள்ளாக்கப்பட்டு அவர்களை ஒழுக்கத்தோடு வளர்ப்பார்களோ குன்ன லஹு சித்ரம் மினன் நார், அந்த பெண் குழந்தைகள் இவர்களுக்கு பெற்றோருக்கு நரகத்திலிருந்து பாதுகாக்கிற கேடயமாக அமையும் என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அத்துணை சந்தோஷத்திற்குரியவர்கள் பெண் குழந்தைகள். ஆனால் வளர்ப்பதும் பாதுகாப்பதும் பெரும் சவாலுக்குரியது. அன்றைய காலகட்டத்திலும் சரி, இன்றைய காலகட்டத்திலேயும் சரி, ஒவ்வொரு நிலைகளிலேயும் பையன் கெட்டு போனான் அப்படின்னா அது பெரிதாக சமூகத்தில் பேசப்படுவதும் இல்லை, பெரிதாக அது அவனுடைய சமூகத்தையோ அவனுடைய குடும்பத்தையோ அல்லது அவனுடைய பின்னால் வரக்கூடிய வம்சத்தையோ பாதிப்பதும் இல்லை பெரும்பாலாக. ஆனால் ஒரு பெண் குழந்தை கெட்டு போகும் என்று சொன்னால் அது அவனுடைய பெற்றோரை, அவனுடைய உறவுகளை, அவனுடைய சமூகத்தை
ஏன்? அவளுக்கு பிறக்கிற குழந்தைகள் என்று அவருடைய சந்ததி சந்ததியாக பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறது. ஒரு பெண் குழந்தையினுடைய பாதுகாப்பு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அவர்களை பொத்தி பொத்தி வளர்ப்பது அவசியம். அதனால்தான் அவர்களை எந்த அளவுக்கு பாதுகாக்க முடியுமோ இஸ்லாம் அந்த அளவுக்கு பாதுகாத்து பிறப்பிலிருந்து அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு எப்ப இல்மு தேவை, கல்வி தேவை, எந்த அளவுக்குண்டான கல்வி தேவை அத்தனையும் மிக சரியாக கொடுத்தது. எப்போது நாம் இஸ்லாத்தினுடைய கட்டளைகளை மீறி, இஸ்லாம் ஒரு அனுமதியை தந்த போது அந்த அனுமதியை இஸ்லாமிய அடிப்படையில் அணுகாமல் அதை மீறி அணுக ஆரம்பித்தோமோ, மேலும் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்கு என்ன டெட்லைன் என்னன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எது வரைக்கும் அனுமதிக்கலாம் கல்விக்கு? ஒரு பெண் பணக்கார பெண்ணாக இருக்கிறார், வசதி வாய்ப்பா இருக்கிறார், பணங்காசுகள் இருக்கிறது, நகநட்டுகள் இருக்குது, எல்லாமே இருக்கு. ஹஜ்ஜு கடமையாக இருக்கிறது, ஹஜ்ஜு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் இந்த பெண்ணின் மீது ஹஜ்ஜு கடமையா என்றால் மார்க்கம் சொல்லுகிற விஷயம், பணங்காசோ நகநட்டோ மட்டும் இருந்தால் பத்தாது. இந்த பெண் மக்காவுக்கு போயிட்டு வருவதற்குண்டான காலம் வரை அவளோடு சேர்ந்து இருப்பதற்குண்டான ஒரு மஹரம், அவளுடைய கணவன் இருக்கணும், அவளுடைய பிள்ளைகள் இருக்கணும், அவளுடைய அண்ணன் தம்பிகள் இருக்கணும். யார் அந்த பெண்ணை மணமுடிக்க ஹராமாக்கப்பட்டிருக்கிறாரோ மஹரம், இப்படி மஹரம்கள் இருந்தால்தான் அந்த பணக்கார பெண்ணின் மீது ஹஜ்ஜு கடமை. மஹரமான பெண் இல்லை என்றால் அந்த பெண்ணின் மீது ஹஜ்ஜு கடமையே இல்லை, செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் சர்வசாதாரணமாக இன்று உம்ராவுக்கு கூட சம்பந்தம் இல்லாதவர்களை மஹரமாக காட்டிக்கொண்டு செல்லக்கூடிய அவசியம் என்ன அவசியம் வந்திருக்கு? என்ன தேவை இருக்கு? அதில் ஏற்படுகிற பிரச்சனைகள், அதில் ஏற்படுகிற கஷ்டங்கள், அது இரண்டாவது. முதல்ல இந்த அமலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல் அல்ல. இந்த ஹஜ்ஜோ இந்த உம்ராவோ அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக மாறாது. ஏன்? நிபந்தனை இல்ல, ஷர்த்தே இல்ல. ஒது இல்லாம நான் 10 ரக்காத் தொழுகிறேன் அப்படின்னு ஏத்துக்க முடியுமா? தொழுகணும். ஆனா முறை என்ன? முறை என்ன? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டணும், புரியணும், சலாம் கொடுக்கணும், அதான் தொழுக. அதுக்கு முன்னாடி ஒது இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஒது இல்லாம 1000 ரக்காத்து தொழுதாலும் தொழுகைக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. அதே மாதிரிதான் ஹஜ்ஜுக்கு போகணும், உம்ராவுக்கு போகணும், அதற்குண்டான நிபந்தனை இருக்கு. நிபந்தனை என்ன? ஒரு பெண் செல்வதாக இருந்தால் மஹரமோடு செல்ல வேண்டும். மஹரம் இல்லைன்னா போகக்கூடாது. அவள் மீது ஹஜ்ஜோ அவள் மீது உம்ராவோ கடமையே இல்லை. மார்க்கத்தில் அடிப்படையான 5 கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜையே உம்ராவையே மஹரமுடைய துணை இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு மார்க்கம் கூடாது, அவள் செய்தால் அது அவசியமற்றது என்று சொல்லும் என்றால் அவளுக்கு அவசிய தேவை இல்லாத, ஆனால் தேவைப்படலாம். அவசியமா? தேவையில்லை. அவசியம் கண்டிப்பா கத்துத்தான் என்பதல்ல. ஆனால் அவசிய தேவையில்லாத ஒரு படிப்புக்காக, ஒன்றை கற்றுக்கொள்வதற்காக மஹரமுடைய துணை இல்லாமல், அது என்ன லேடிஸ் காலேஜா? பிள்ளைகள் மட்டும், பெண் பிள்ளைகள் மட்டும் போயிட்டு வர்றாங்களா? இவர்களுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவர்கள் பெண்களாகவே இருக்கிறார்களா? இது எல்லாமும் மீறப்படுகிறது. இது எல்லாமும் மீறப்படுகிறது. இது எல்லாமும் மீறப்பட்டு கிடைக்கிற இந்த கல்வி இந்த பெண்ணுக்கு அவசியமானதா என்றால் மார்க்கம் சொல்லும் அவசியமற்றது, தேவையில்லாதது, பிரச்சனைக்குரியது. அந்த பிரச்சனைக்குரியது என்பதைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் படிக்க வைக்கணும் நாம அனுப்பிட்டு, அந்த பிள்ளைகளை அனுப்பிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் நம்முடைய வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு இருப்பதும், அதற்கு பிறகு ஏற்படுகிற பல சூழல்கள் நம்மை தலைகுனிய வைப்பதும், அந்த சமுதாயத்துக்கு தலைகுனிவை ஏற்படுத்துவதும், அந்த குடும்பத்திற்கு பிரச்சனையை ஏற்படுத்துவதும், இவை எல்லாமும் மார்க்கம் எதை கடமையாக, எதை தேவை என்று சொன்னதோ அந்த தேவைகளை மீறி நம்முடைய பெண் பிள்ளைகளை நாம் அனுமதிக்கிற போது அது தேவையில்லாத பிரச்சனைகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. அதனால்தான் மார்க்கம், இஸ்லாம் ஆண் குழந்தை பெண் குழந்தை என்கிற பாகுபாடு காட்டுறாங்க. ஏன் பாகுபாடு காட்டுறாங்க? ஒரு ஆணுக்கு வர்ற பிரச்சனையும் ஒரு பெண்ணுக்கு வர்ற பிரச்சனையும் ஒண்ணா? ஒரு ஆண் செய்கிற தவறு சமூகத்தில், ஒரு பெண் செய்கிற தவறு சமூகத்தில் ஒன்றா?
ஒரு ஆண் செய்கிற தவறு ஒரு நாள் ஒரு நொடி பொழுதோடு கடந்து போகிறது. தௌபா செஞ்சுட்டு போனா வேலை முடிஞ்சு போகுது. ஒரு பெண் அதே தவறை செய்கிற போது அவள் சில காலங்கள் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது, அசிங்கப்பட வேண்டியது இருக்கிறது. அத்துணை அசிங்களையும் தியாங்க வேண்டிய சூழல் ஒரு பெண்ணுக்கு ஏற்படுகிறது. எந்த அடிப்படையிலும் ஆணும் பெண்ணும் சமமாக ஒன்றாக ஆக முடியாது. ஒரு ஆணுடைய கல்விக்கும் ஒரு பெண்ணுடைய கல்விக்கும் உண்டான தனித்தனி நிலைகள் இருக்கிறது. இப்ப நாம என்ன செய்யணும்? பல பிள்ளைகளை பெற்ற காலங்கள் போய் ஒத்த பிள்ளைகளை பெற்று கண்ணுக்குள்ள கண்ணா வளர்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒத்த பிள்ளை பொம்பளை பிள்ளையை பெற்று அந்த பிள்ளையையும் காவு கொடுத்து நிக்கிறதுக்கா, கண்ணீர் வெடிச்சு நிக்கிறதுக்கா, அசிங்கப்பட்டு நிற்பதற்கா? இப்ப இந்த பெண் குழந்தைகளுக்கு என்ன தேவை? அந்த தேவையை மார்க்கம் அனுமதித்த ரீதியில் அனுமதிப்பது. கல்வி கற்றுக்கொள்ளட்டும், தேவை அவசியமானது. ஆனால் முறைப்படி பர்தாவோடு இருக்கிறதா, போக்குவரத்து சரியா இருக்கா, போயிட்டு வர முடியுதா, அந்நிய ஆண்களுடைய தொடர்பில்லாத சூழல்கள் ஏற்படுகிறதா? எந்த அளவுக்கு மாறி போச்சு அப்படின்னு சொன்னா, அது பஜாரா இருந்தாலும் சரி, என்ன விஷயங்களா இருந்தாலும் சரி, மனைவியோ மகளோ எந்த பெண்ணாக இருந்தால் அந்த பெண் பாதுகாப்போடு போயிட்டு பாதுகாப்போடு வரக்கூடிய இடங்களுக்கு தான் பெண்களை அனுமதிக்கணும். கேட்டா தானே அனுமதிக்கிறதுங்கிறீங்களா? இப்ப யார் கேட்டுட்டு போறாங்க? கணவனுடைய கேள்வி இல்லாம, கணவனுடைய உரிமை இல்லாம, அவனுடைய அனுமதி இல்லாம வீட்டு வாசப்படி கூட தாண்டக்கூடாது என்கிற காலங்கள்லாம் மலையேறி போய் கணவன் போன் பண்ணி கேட்டா அங்க இருக்கிற வந்துருவேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு மனைவி சொல்கிற காலத்தில் வாழ்கிற இந்த சூழலில் நாம் பெண் கல்வி குறித்தும் பெண்களுக்கு ஏற்படுகிற பாதுகாப்பு குறைவுகள் குறித்தும் பேசுகிற நேரத்தில் இஸ்லாத்தை தவிர்த்து விட்டு நம்மளால் பேச முடியாது. பெண் பாதுகாப்பு தேவை என்றால் ஒற்றை வரியில் நம்மால் பதில் சொல்ல முடியும். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா இன்னைக்கு மட்டுமல்ல, இனி 1000 ஆண்டுகள் ஆனாலும் சரி பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும்னா மார்க்கம் சொன்னபடி நடந்தால் பாதுகாப்பு கிடைக்கும். மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு கட்டளைகளும் மீறப்படுகிற போது பெண் பாதுகாப்பு கேள்விக்குறியாகத்தான் நிற்கும். எல்லா காலம் மாதிரி இந்த காலம் இல்ல. ஒரு காலம் இருந்துச்சு, அந்த காலத்தினுடைய பாசம் இருந்துச்சு, அன்பு இருந்தது, நேசம் இருந்தது. இன்னைக்கு காட்டக்கூடிய பாசங்கள் பொய்யா இருக்கு. இன்னைக்கு காட்டக்கூடிய அன்பு பொய்யாக இருக்கிறது. இன்று காட்டக்கூடிய நேசங்கள் பொய்யாக இருக்கிறது. இந்த பொய்யான பாசத்தை பார்த்து, பொய்யான நேசத்தை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் ஏமாந்து போகிறது. அது சின்ன குழந்தையிலிருந்து பெரிதானாலும் சரி, சின்ன குழந்தை பெண் குழந்தையாக இருந்தா கூட சந்தோஷமாக தனியா விட்டுட்டு போகிற தைரியம் இன்றைய பெற்றோர்களுக்கு இல்ல. பக்கத்து வீட்டுல உள்ளவங்களா இருந்தாலும் சரி, எதிர்த்த வீட்டுல உள்ளவங்களா இருந்தாலும் சரி, எங்கிருந்து வேண்டுமானாலும் நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு ஆபத்துகள் வரலாம் என்கிற சூழலில் மோசமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் பெண்களை பாதுகாப்பது, பெண் குழந்தைகளை பாதுகாப்பது என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது, ரொம்ப ரொம்ப இன்றியமையானது. இதுல 2 விஷயம் நமக்கு முன்னாடி இருக்கணும். என்னுடைய மகளுக்கு நான் இன்ன படிப்பு கொடுக்க போறேன். இந்த படிப்பை கொடுப்பதனால் அவளுக்கு கல்வியும் கிடைக்கும், ஆனால் அவளுடைய ஒழுக்கம் கிடைக்கலாம் அல்லது காணாமல் போலாம். இந்த படிப்பை நான் என்னுடைய மகளுக்கு கொடுக்கலன்னா இன்ஷா அல்லாஹ் என் வீட்டுல வச்சிருந்து மதரசாவுக்கோ அல்லது நிஸ்வானுக்கோ அனுப்பி என் பிள்ளையை ஒழுக்கமான பிள்ளையாக வளர்க்கலாம், அவருடைய கற்பை பாதுகாக்கக்கூடிய பிள்ளையாக வளர்க்கலாம், ஆனால் கல்வி கிடைக்காது. நம்ம எது தேவை என்பதை முடிவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். என் பிள்ளைக்கு கல்வி கிடைத்தால் போதும், அவள் மானம் போனாலும் பரவாயில்லை என்று நினைக்கிற தகப்பனாக இருக்க விரும்புகிறோமா? அல்லது என்னுடைய பிள்ளைக்கு கல்வி கிடைக்கலன்னாலும் பரவாயில்ல, அவள் மானத்தோடு வாழ்ந்தால் போதும் என்கிற நிலையில் உள்ள தகப்பனாக இருக்க போகிறோம்? எந்த தகப்பனாக இருப்பதற்கு நமக்கு ஆசை? எந்த தகப்பனுக்கும் தான் பிள்ளைய கெட்ட பிள்ளைய பார்க்கணுன்ற ஆசை இருக்காது. எந்த தகப்பனும் தன்னுடைய மகளை அசிங்கப்படுத்தி பார்க்கணும், தலை குனிஞ்சு பார்க்கணுன்ற ஆசை இருக்காது. எல்லா தகப்பனுக்கும் என் பிள்ளை ஒழுக்கமுள்ள பிள்ளையா வளரணும், சாலிகான பிள்ளையா வளரணும், நல்ல பிள்ளையா வளரணும் என்கிற ஆசையோடு தான், என்கிற எண்ணத்தோடு தான் இருக்கும். அப்ப அதற்கு எதுவெல்லாம் பாதகமாக இருக்குமோ பாதகமான வழிகளை எல்லாம் துண்டித்து நம்முடைய பிள்ளைகளை, குறிப்பாக பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. உலகம்
பெண் பாதுகாப்பு என்று 1000 சொன்னாலும் சரி, நம்மை பொறுத்தவரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல அல் ஹயாஉ குல்லுஹு கைர், வெட்கம் என்பது முழுக்க முழுக்க சிறந்ததுதான். வெட்கம் என்று ஒன்று இருந்தால் அந்த வெட்கத்தை முழுக்க முழுக்க சிறந்தது. என்னம்மா என் புள்ள வெட்கம், பயங்கரமான வெட்கம், எங்கேயுமே வரமாட்டேங்கிறா, ஒரு கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டா கூட என் புள்ள வரமாட்டேங்கிறா, வெட்கப்பட்டு இருந்துக்கிறா. ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூப்பிட்டா கூட அங்க ஆண்கள்லாம் சகஜமா போவாங்க, அப்படி வெட்கப்பட்டு இருந்துக்கிறா. வெட்கப்பட்டால் அது கயிறு தான். அது என்ன வெட்கமாக இருந்தாலும் குல்லுஹு கயிறு வல் ஹயாஉ லா யஅதி இல்லா பிகைர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை. வெட்கம் என்பது நிச்சயமாக நன்மையை தவிர வேற எதையும் கொண்டு வராது, நல்லதுதான். இன்னைக்கு இந்த ஒன்னே ஒண்ணு இல்லாததுனாலதான் எல்லா கெட்டதும் வருது. அது ஹயா, வெட்கமில்லாத சூழல். அந்நிய ஆண்களோடு பழகக்கூடிய பழக்கத்தை, நம்முடைய பிள்ளைகள் பழகிற பழக்கத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய பெற்றோர்களாக மாறி போயிருக்கிறோம். நவுதுபில்லாஹ். அது மோசமானது, அது தவறானது என்பதை உணர்த்துகிற ஸ்டேஜில், அந்த நிலைமையில் பெற்றோர்கள் இன்னைக்கு இல்ல. இதெல்லாம் சகஜம், இப்படி எல்லாம் இருக்கதான் செய்வாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருப்பாங்க, அவங்களோட ட்ரீட்டுக்கு போதான் செய்வாங்க, அவங்களோட பர்த்டே கொண்டாடத்தான் செய்வாங்க என்ற நடைமுறைக்கு நாம மாறிட்டோம். நவுதுபில்லாஹ். இந்த நடைமுறை இருக்கும் வரை பெண் பாதுகாப்பு நிச்சயமாக கேள்விக்குரியது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் சமூக பெண் குழந்தைகளை, சமுதாய பெண் குழந்தைகளை எல்லா விதமான இடர்களிலிருந்தும் எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பாராக. அவர்களால், அந்த பெண்களால் அவர்களுடைய குடும்பத்துக்கும் அவர்களை பெற்றவர்களுக்கும் அவர்களுடைய சமூகத்திற்கும் நற்பெயர் பெற்று தருகிற சாலிகான பெண் குழந்தைகளாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் பெண் குழந்தைகளை வளரச் செய்வாராக, வாழச் செய்வாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.